وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகழ்ந்தா கிருபையுடைய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் அருளாளனாகிய அல்லாஹ் முஸ்லிம்களாகிய நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ என்ற ஒன்று கூடல் மூலம் இறைவனை தியானிப்பதற்காக அவனுடைய இந்த ஆலயத்திலே நாம் எல்லோரும் கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லாம் வல்ல இறைவனை எல்லா நிலையிலும் அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த வேதமாகிய குர்ஆனிலே இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பல்வேறு நற்செய்திகளையும் எச்சரிக்கைகளையும் அவசியமான வாழ்க்கை வழிகாட்டுதல்களையும் நாம் பின்பற்றி நடப்பதற்கு அவசியமாக இருக்கக்கூடிய சில முன்மாதிரிகளான நபிமார்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவுகளுடைய பிரதானமான நோக்கம் அதை படித்துவிட்டு படிக்கும் பொழுது ஒரு எழுத்திற்கு 10 நன்மைகள் கிடைக்கும் என்ற அளவில் கடந்து சென்று விடாமல் அந்த வரலாறு நமக்கு தரும் படிப்பினைகள் என்ன, அதிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டிய மாற்றம் என்ன என்பதைத்தான் நம்மிலே ஒவ்வொருவரும் கவனம் வைத்து படிக்கிறோம். அப்படி படிக்கும் பொழுது அம்பியாக்களுடைய வாழ்க்கையில், குறிப்பாக இந்த மாதம் ذுல்ஹிஜ்ஜா மாதம், இந்த மாதத்தில நாம் அதிகம் பேசக்கூடிய ஒரு இறை தூதராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில எண்ணற்ற படிப்பினைகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல முயற்சி செய்யக்கூடிய ஒரு சம்பவம். அன்பிற்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் சமூகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூக பிராணி. எப்படி வனவிலங்குகள் அவைகள் அளவிலே
ஒரு குறிப்பிட்ட வட்டத்துல தான் மாத்திரம் வாழக்கூடிய இயல்பை கொண்டிருக்கிறதோ அவ்வாறு ஒரு இயல்பை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்ல மனிதர்கள். நாம், நமக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பேண கடமை இருக்கிறது. நமக்கு நம்மை நம்பி வந்த மனைவி இருக்கிறாள், அவளை பேண கடமை இருக்கிறது. நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை பேண கடமை இருக்கிறது. இப்படி நாம் 3 தரப்புகளை பேணும் பொழுது இவர்கள் வழியாக இந்த உலகத்திலே எவர்கள் எல்லோரும் சொந்தங்களாக, வேண்டியவர்களாக, அவசியமானவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெற்று விட்டார்களோ அவர்கள் அவ்வளவு பேர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பங்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் நேரங்களிலே பொருளாதாரத்திலே அவர்களுக்கும் சில நேரத்தை, சில பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நாம் சராசரியாக ஒரு சாதாரண மனிதனாக ஒரு நாளை, ஒரு வாரத்தை, ஒரு மாதத்தை, ஒரு ஆண்டை கடத்த முடியும். இல்லை, இவர்கள் எனக்கு வேண்டாதவர்கள், எனக்கு தேவையில்லாதவர்கள், எனவே இவர்களோடு நான் இருக்க மாட்டேன் என்று சமூக பிராணியாக இருக்கக்கூடிய நாம், சமூகத்தை அனுசரித்து வாழக்கூடிய நாம் யாரையும் ஒதுக்கிவிட்டு வாழ முடியாது. யாரோடனும் நாம் கலந்துதான் வாழ வேண்டிய ஒரு இயல்பில் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். இதுதான் உலகத்துடைய நியதி. ஒருத்தருமே தேவையில்லாம இருந்திருந்தா அந்த ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் எண்ணற்ற ஆண்களையும் பெண்களையும் இந்த உலகத்திலே பல்கி பெருக செய்தான் என்று அல்லாஹ் சொன்ன அந்த பல்கி பெருகுதல், அந்த பேராக்கம் என்பது, அந்த பல்லுயிர் பேராக்கம் என்பது இந்த உலகத்தில் இல்லாமலே இருந்திருக்கும். ஆனால் அப்படித்தான் இந்த உலகத்தின் நியதியை இறைவன் ஆக்கி இருக்கிறான் என்றால் நீங்களும் நானும் அந்த பேராக்கத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனா சில நேரங்கள்ல சில உறவோட தொடர்புல இருக்க வேண்டியிருக்கும், சில நேரங்கள்ல சில உறவோடு தொடர்பு கொள்ளவே முடியாது. ஒருவேளை அவர்கள் எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தால் கூட அந்த உறவை தொடர முடியாத ஒரு நிலை நமக்கு உருவாகும். அந்த நிலை யதார்த்தமாக நம்மளை ஒவ்வொருவரும் அனுபவித்திருப்போம். ஆனால் எதில் அனுபவித்திருப்போம் தெரியுமா? நம்முடைய சொந்த பிரச்சனைகளில், நம்முடைய சொந்த காரியங்களில் நமக்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளில் இருக்குமே தவிர இதை தாண்டி இன்னொன்றில் இருக்குமா இல்லையா என்று பார்த்தீர்கள் என்றால் அநேகமானவர்களுக்கு இருக்காது. ஒரு வீட்டுல 4 சகோதரிகள் இருந்தால் சகோதரி சண்டை என்பது யதார்த்தமானது. 4 சகோதரி பண்ணும்போது கூட அம்மாவும் சேர்ந்துக்குவா, எவ கூட ஒருத்த கூட, அது பெரிய பிரச்சனையா வீட்டுக்குள்ள இருக்கும், சாதாரணமா இருக்கும். உலகத்துல சமுதாயத்துல ஏதாவது சண்டை சச்சரவை பேசினால் கூட சொல்லும் பொழுது அப்படித்தான் சொல்லுவார்கள், அது சகோதரி சண்டை, இப்ப பேசுவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க, யாரும் அதுக்குள்ள உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா அது அப்படித்தான் யதார்த்தமானது. என்ன, ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள், ஒரே விந்தணுவிலிருந்து உருவானவர்கள் என்றால் அவர்களுக்குள் பிரச்சனை வரலாம். ஆனால் காலம், சூழல், தேவை, உறவின் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் ஒன்று சேர்த்து விடும். ஆனால் ஒன்று சேர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வரும் என்றால் அது எதுவாக இருக்க முடியும் என்றால் கொள்கை சார்ந்த பிரச்சனையாகத்தான் இருக்க முடியும். இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரத் மும்தஹினாவுடைய 4வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உலகத்தில் குர்ஆனை வாசிக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இறைவன் உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். லக்கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் இருக்கிறாரே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர், அந்த அல்லாஹ்வுடைய தீர்க்கதரிசி, அவரிடத்தில் அவரோடு எவர்கள் இருந்தார்களோ அவர்களிடத்திலும் உங்களுக்கு திட்டமாக அழகான முன்மாதிரி இருக்கிறது. முதல்ல ஒரு அறிமுகம் தர அல்லாஹ் உங்க எல்லாருக்கும் ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அது யாரிடம் தெரியுமா? நம்முடைய திருத்தூதர் இப்ராஹிமிடம். இதை சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் அவர் இப்ராஹிம், அவர் பெரிய ஆளு, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சில நேரங்கள்ல ரொம்ப மிதப்புக்கு ஆளாயிருவோம். அல்லாஹ் அதோட விடல, அவரோடு யாரெல்லாம் இருந்தார்களோ, வல்லதீனமாகு, அவரோடு யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களும். அவங்க யாருங்க? அவங்க உங்களும் என்ன மாதிரி சராசரி ஆட்கள் தானே. ஒரு நபியுடைய மனைவியாக இருந்தாலும், ஒரு நபியுடைய பிள்ளையாக இருந்தாலும்,
ஒரு நபியை ஏற்று அவரோடு வாழ்ந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும் உங்களையும் என்னையும் போன்ற சராசரிகள் தான் விசுவாசம் கொண்டு நபியை ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் பின்னால் என்ன அல்லாஹ் சொல்றா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடமும் அவர்களோடு இருந்த அந்த மக்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எதில் முன்மாதிரி தெரியுமா? இது காலூ லிகௌமிஹிம் இன்னா புராஉ மின்கும். அவர்கள் அவருடைய சமுதாயத்தை பார்க்க சொன்ன அந்த நிகழ்வில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில நிறைய படிப்பினை இருக்கு, எக்கச்சக்கமான படிப்பினை இருக்கு. இந்த மாதம் முழுக்க ஆளுங்கள் எல்லா பக்கமும் அதை பக்கம் பக்கமா பேசுவாங்க, பேசியிருக்கிறாங்க. நாமும் நாம் வாழ்ந்த காலத்தில் எண்ணற்ற உரைகளில இது போன்ற செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உஸ்வா ஹசனா அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இது கால லிகௌமிஹி, தன் சமூகத்திற்கு அவர் சொன்ன அந்த வேலை இருக்கிறது, அது உங்களுக்கு முன்மாதிரி. அது என்ன தெரியுமா? இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ். உங்களை விடுத்தும் நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து எவைகளை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் அனைத்தை விட்டும் நாங்கள் நீங்கிக் கொண்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நல்லா கவனிங்க. என்ன தெரியுமா? அவர் சமுதாயத்துக்கு சொல்றார், பாப்பாக்கு சொன்னாரு, சமுதாயத்துக்கு சொன்னாரு, வேண்டியவங்களுக்கு சொன்னார், வேண்டாதவங்களுக்கு சொன்னார். சமுதாயம் அத்தனை பேர்கிட்டையும் போய் அவர் எதெல்லாம் இறைவனுக்கு எதிரானதோ அதை கை காட்டி இவைகள் இறைமை கொண்டதல்ல, உங்களையும் என்னையும் இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி என்று எவன் படைத்தானோ அந்த அல்லாஹ்வின் பால் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன் என்று சொன்னாரு. எல்லாரும் ஓதுறோம்ல, அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்தன் துல்லி இஃப்திதாஹ மின் ஸலாக்கு வந்த பிறகு பெரும்பாலும் வஜ்ஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி விட்டுட்டோம். எல்லாரும் பெரும்பாலும் விட்டுட்டோம். ஷாஃபி மதுஹப்ல இருக்கும்போது கொஞ்சம் பேர் பின்பற்றி இருப்பாங்க. அதை ஹனஃபி மதுஹப்ல சனான்னு ஒன்றை பின்பற்றின காலம் அது. அதுல இருந்து இங்க வந்த பிறகு இது மட்டும்தான் ஓதப்படுது, அது ஓதப்படாத ஒன்றாக ஆகிவிட்டது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்டேட்மெண்ட், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டேட்மெண்ட், அவங்க எல்லாரும் சொன்னது, யார் வானங்களும் பூமிக்கும் இறைவனோ அவன் போல என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். இன்னைக்கு பாருங்க, ஷிர்க் ஒரு காலம் நம்மத்துல புறையோடி போயிருந்தது, இருந்துதான் இல்லையா? நாம எல்லாரும் ஷிர்க்ல கிடந்தோம். கொஞ்சம் நீங்க பழச போய் யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய மனசுக்குள்ள யோசிச்சு பார்க்கணும். பழக்கொலை எடுத்து பாத்தியா ஓதிருக்கோம், நீங்க எல்லாம் பழக்கொலை அளவுல இருந்திருக்கீங்களா இருக்கும். நான் அதையும் தாண்டி ரொம்ப தீவிரமாக ஷிர்க்ல இருந்தவன். அந்த ஷிர்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு நாம இங்க வந்தோம். அந்த ஷிர்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு நாம இங்க வந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அவனுடைய அருளால் காப்பாற்றினான். எனவே நாம் வந்தோம். எப்படி? உங்களுக்கும் எங்களுக்கும் நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு முன்மாதிரியாக. எந்த அளவுக்கு தெரியுமா? கஃபர்னா பிக்கும் வ பதஅ பைனனா வ பைனக்கும் அதாவத, இந்த கொள்கைக்காகவே உங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம், எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே பகைமை தோன்றிவிட்டது என்று சொன்னார் இப்ராஹிம். அவரோடு இருப்பவர்கள் சொன்னார். இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். இமாம்கள் இந்த இடத்துல நின்று விளக்குறாங்க. இந்த இடத்துல 2-3 விஷயத்தை இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல பேசுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லும் போது இந்த இடத்துல தான் நமக்கு நின்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழுத்தமான செய்தியை சொல்கிறான். ஒன்று, நீங்கள் எவைகளை வணங்குகிறீர்களோ அவைகள். இன்னொன்று நீங்கள். ரெண்டு சாரார். அதுக்கு அடுத்து, உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம், உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் எந்த தொடர்பில் உங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் இந்த விஷயத்துல. அதுக்கு அடுத்து 3வது, எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில விரோதமும் பகைமையும் துவங்கி விட்டது என்று அறிவிப்பு செய்கிறார். பாருங்க, பகைமையும் விரோதமும் எங்கே இருக்க வேண்டும் தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, பகைமையும் விரோதமும், பகைமையும் கோபமும், பகைமாட்சி என்ற அதிகாரத்துல, பகை இலக்கு என்ற புரிதல்ல எதில் நமக்கு இருக்க வேண்டும் என்ற தெளிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். யாருடைய வரலாற்றை சொல்லி தர்றான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லி தர்றான். இதை சொல்லும் போது மதீனத்து வாழ்க்கை, ஏன்னா அங்க 2 சாரார் முஸ்லிமா இருந்தாங்க. ஒரு சாரார் மக்கால இருந்த முஹாஜிர்கள், இன்னொரு சாரார் இந்த மதீனத்துடைய பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய ஹவுஸும் ஹஸ்ரஜும். அவர்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு சாரார். அவர்கள் யார் என்றால் அகில கிதாப், வேதக்காரர்களில் இருந்து இஸ்லாமில் வந்தவர்கள். அவர்களுக்கும் சேர்த்து இறைவன் செய்தியை சொல்லுகிறான். நீங்க எல்லாரும் விளங்கிக்கணும், நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், உண்மையிலேயே பகைமையும் உண்மையிலேயே விரோதமும் யாரிடம் பாராட்டப்பட வேண்டும் என்றால்
யாரு ஷிர்க்ல இருந்தாலும் அவனுக்கு எதிரா, யாரு குஃப்ர்ல இருந்தாலும் அவனுக்கு எதிரா. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆயிப்போச்சு, அப்படி தலைகீழ கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. கொஞ்சம் பேரு கொள்கைக்காக மாத்திரம் ஒட்டுமொத்த ஊரையும் பகைத்து கொள்கைக்காக களம் கண்ட காலத்திலே கொள்கையில் எவர்கள் இல்லையோ அவர்களை பகைக்கக்கூடிய, அவர்களை பகை இலக்காக ஆக்கி விமர்சனம் செய்யக்கூடிய நிலைமை இருந்த காலம் போக, இன்று யார் கொள்கைவாதிகள் என்றும் யார் கொள்கை இல்லாதவர்கள் என்றும் பிரிக்க முடியாத அளவிற்கு இரண்டரை கலந்து கிடக்கக்கூடிய ஒரு கலப்பு சமுதாயம் உருவாகிவிட்டது. வருத்தமான ஒரு காலத்தில் இருக்கோம். நம்ம வெட்கப்பட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். நாமும் கொள்கை வளர்ச்சி இல்லாமல் போனதற்கு இதுதான் காரணம் என்ற மிகப்பெரியதொரு காரணத்தை அறிய வேண்டிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாத, வித்தியாசம் தெரியாத ஆட்களாக நாம் மாறி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார், அல்லாஹ்வை மாத்திர நீங்க ஈமான் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதோட உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள பகைமை அறுந்து போச்சு. அது வரைக்கும் அந்த பகைமை நீடிக்கும். பகைமையினுடைய கடைசி என்ன அப்படின்னா, என்னைக்கு நீங்க அல்லாஹ்வை மாத்திரம் அவுலியாக்களை விட்டுவிட்டு நாதாக்களை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து வணங்கக்கூடிய எந்த தெய்வங்களையும், எந்த ஆராதிக்கக்கூடிய வழிபாடுக்கு உரியவைகள் என்று நீங்கள் கருதக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவைகளை விட்டுவிட்டு நீங்க அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன் அப்படி நீங்க ஏகத்துவத்திற்குள்ள வந்துட்டீங்கன்னா, தௌஹீதை ஏத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய விசுவாசம் தௌஹீதாக மாறிவிட்டது என்றால் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த பகைமையும் அந்த குரோதமும் இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். இல்லா கௌல இப்ராஹிம் அலி அபிஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடைநிலை விளக்கத்தை நமக்கு தருகிறார். என்னதான் இருந்தாலும் ஊர் உலகத்துல யாரோ ஒருத்தர் சிறுக்கு செஞ்சுட்டா, அவருக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாம இருந்துட்டா, அவருக்கும் நமக்கும் எந்த கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இருந்துட்டா, அவருக்கும் நமக்கும் சமூகம் சார்ந்த அல்லது பாரம்பரியம் சார்ந்த உறவுகள் எதுவும் இல்லாமல் இருந்துட்டா, பகைக்கிறது எல்லாருக்கும் ஈஸி, எழுது, ரொம்ப ஈஸியா பேசலாம். அவன் எவனோ ஒருத்தன், நம்ம எவனோ ஒரு ஆள், அவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு என்று கொள்கையிலே பகைக்க யாரை நாம் இலக்காக்குவோம் என்றால், யார் தொலைவில் இருக்கிறார்களோ, யார் தொடு தூரத்தில் இல்லையோ, யார் உறவின் முறையில் நெருக்கத்தில் இல்லையோ அவர்களை பகைக்க தயாராக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க நின்று விளக்கம் சொல்றான். இல்லா கௌல இப்ராஹிம் அலி அபி, தன் தந்தைக்காக இப்ராஹிம் சொன்னாரே அந்த வார்த்தையை நீங்களாக அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? லா அஸ்தக்ஃபிரன்ன லக், லா அஸ்தக்ஃபிரன்ன லக் வமா அம்லிகு லக மினல்லாஹி மின் ஷைஇன். அல்லாஹ்விடத்துல இருந்து உங்களுக்காக என்னகால ஏதாவது செய்ய முடியும்னா அதை செய்ய நான் முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நான் உனக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னார். நான் உனக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னார். சொல்றாரு திரும்ப திரும்ப சொல்றார். எப்படியாவது அதை ஏத்துக்கிடுவாங்களா, நான் கொண்டு வந்த கொள்கையை ஏத்துக்கிடுவாங்களா, இந்த உலகத்தை படைச்ச இறைவனை ஏத்துக்கிடுவாங்களா என்று திரும்ப திரும்ப பேசுறார் இப்ராஹிம் இஸ்லாம். அவங்க யாரும் ஏத்துக்க தயாரில்ல. குறிப்பா ஏத்துக்காம இருந்தது யாரு? அவங்க வாப்பா ஆசர். அவங்க வாப்பா ஏத்துக்கல. யா இப்ராஹிம் லைலம் தன்தஹில அர்ஜுமன்னக், இப்ராஹிம் நீ சொல்ற இந்த கொள்கையில இருந்து நீங்களா உன்னை கல்லால எறிவண்டா அப்படின்னு சொன்னார். இப்ராஹிமை பார்த்து அலைஹிஸ்ஸலாம் உடைய தந்தை சொன்னார். அவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட ஒரு மூர்க்கனுக்கு இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னாங்க, வாப்பா உங்களுக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்கு, இந்த உலகத்தை நீங்க வர்றதுக்கு காரணம் தான். இன்னைக்கு வாப்பாங்கிற உறவையே கொச்சையா பேசுறானே, வாப்பாங்கிற உறவையே தூக்கி கொண்டாட வேண்டிய உறவு, நீ உலகத்துக்கு வர்றதுக்கு அறிமுகமான உறவு, உனக்கு இன்சியலே அவர் தான், அவர் இல்லாட்டா நீ இல்ல, அவர் உனக்காக இரவு பகல் விழிக்கலைன்னா உலகத்துல இருக்கும் வாழ்க்கையே இல்லை. ஆனா அவரை ரொம்ப சாதாரணமா எழுதி நகையாடுறான். காஃபிராகவே இருந்தாலும் நகையாட முடியாது. அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்புன்னு, அவர் காஃபிராகத்தான் இருந்தார். ஆனால் அவருடைய உள்ளம் லவ்வாஹும் ஹலீம், ரொம்ப இரக்கமான ஆளு, ரொம்ப பொறுமையான மனுஷன் எல்லாம் சொல்றான் இல்லையா, அப்படியே நடந்து கொண்டார் தன் தந்தை இடத்திலே. அவர் சொல்றார், நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னார். நீ எதிரியா இருந்தாலும் உனக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைச்சிடாதா? நான் அதை தேடுவேன். ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அலம்னா வ இலைக்கல் மஸீர்.
இறைவா உன்மீதே நாங்கள் காரியங்களை பொறுப்பு சாட்டி இருக்கிறோம், உன்னிடமே வீழுகிறோம், மீழ்ச்சி என்பது உன்னிடமே இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அன்பிற்குரிய கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உறவு, அது நெருக்கமான உறவு என்று வந்தால் அவங்களுக்கு பாவ மன்னிப்பாவது தேடலாம் என்று இஸ்லாமில் ஒரு வாய்ப்பு. கடைசியில நம்ம எல்லாருக்கும் ஜனாசா தொலை வைக்கிறது அதுக்கு தானேங்க, அதுக்கு தானே தெரியுமா? எல்லா சமுதாயத்திலையும் ஈமச்சடங்குன்னு கடைசியில பண்ணிட்டு போற சடங்கு இல்லை இஸ்லாம் செய்யக்கூடிய சடங்கு. இன்னைக்கு இவங்கெல்லாம் காட்டக்கூடிய வெறுப்புகளை காட்டா எப்ப இறந்து கிடந்தா போட்டுட்டு ஓடிடுவான்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. அம்மாள் சொன்னாங்க 35 பேர், அதாவது இதுல 2 விதமா, அதுல இருந்து சற்று எண்ணிக்கையில கூட இணை வைக்காதவர்கள் நின்று தொழுகை நடத்தி ஒருத்தருக்கு கடைசி காரியம் ஒரு தொழுகை நடத்தி அவரை கொண்டு போய் அடக்குன்னு அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். எப்படி அவருக்கு பாவம் மன்னிக்கப்படும்? இந்த 35 பேர் கூட அவர் நேர்மையான தொடர்பில் இருந்தார்னு அர்த்தம். அந்த 35 பேரும் இவருக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இடத்துல இவரை பாவ மன்னிப்பிற்கு தகுதியானவர் என்று விளங்கி இருந்தார்கள் என்று பொருள். இதுதானே அப்படின்னு ஒருத்தரை முன்னால கிடக்க வச்சு அவருக்கு பின்னால கையை கட்டிக்கிட்டு மையத்து தொழுகிற பேர்ல அல்லாஹுவை தொழும் பொழுது மையத்துக்காக நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? இறைவா மன்னிச்சிரு, இறைவா கருணை காட்டிரு, இறைவா அவர் கபர் விசாலப்படுத்து, இறைவா அவரை சுத்தப்படுத்து, இறைவா அவர் பாவத்தை கழுவிரு அப்படின்னு கேட்கிறோம். அப்படி 35 பேர் கேட்பாங்கன்னா கேட்கும் அளவிற்குரிய தகுதியோடு அவர் ஏகத்துவத்தில் வாழ்ந்தவராக இருப்பார் என்பதுதான் இறை தூதருடைய சான்று. இன்னைக்கு அப்படி ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னா அவன் கொள்கையில பகைமை காட்டக்கூடியவனாக இருக்க மாட்டான், கொள்கைவாதியோடு பகைமை காட்டக்கூடியவனாக இருக்க மாட்டான். பகைமை எங்க வராது? கொள்கைவாதிகளுக்குள்ள வராது. ஏன் வராது? கொள்கைங்கிற ஒரே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பிரச்சனையையும் 2வது பிரச்சனையாக மாற்றிவிடும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் இஸ்லாம் அவரிடத்திலும் அவர்களோடு இருந்த உள்ளத்திலும் இருக்கக்கூடிய படிப்பினை. கொள்கை அப்படின்னு வரும்பொழுது கொள்கை என்ற ஸ்தானத்தில் யாரை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே தன் தந்தைக்கு மன்னிப்பு தேவை என்று சொன்னார். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல அனுமதி கேட்கிறாங்க, இறைவா என் பெற்றோருக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்டேன். நம்ம எல்லாருமே நம்முடைய பெற்றோருக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும். நம்ம எல்லாருமே நம்முடைய பெற்றோருக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும். விளங்கிக்கோங்க, கட்டாயம் பாவங்கள். ஆனால் அவர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்திருந்தால் வாழும் காலத்தில் அவர்கள் இணை வைத்த நிலையில் தான் இறந்தார்கள் என்று நமக்கு தீர்க்கமாக தெரியும் என்றால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு எந்த முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனுமதி இல்லை. ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுல்லாஹ் அதுல்லில்லாஹ் அல்லாஹ் சொல்றான், எப்படி அவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்பதை அவர் தீர்க்கமாக அறிந்து அவர் தெளிவு பெற்ற போது அவர் அதிலிருந்து நீங்கி கொண்டார், அவர் அதிலிருந்து வெளியே வந்துட்டார். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னைக்கு எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேட முடியாத அளவுக்கு எதிரியாக அவர்கள் மாறிவிடுவார்கள். ஆனால் ஒரு கொள்கைவாதியாக இருந்தால், ஏகத்துவத்துல வாழ்ந்து ஏகத்துவத்துல மறிச்சா ஏகத்துவம் தானுடைய வாழ்க்கை என்று வாழ்க்கையில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுக்கு முஸ்லிம்களுடைய பிரார்த்தனை கட்டாயம். அந்த அடிப்படையில தான் போய் நாம அவங்களுக்காக நின்று சொன்ன அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து போய் அவங்களுக்காக தொழுகை நடத்தி அவங்களுடைய ஈமச்சடங்குகள் எல்லாத்திலும் ஈடுபடுறோம். சமூக பொறுப்பு அல்ல அது. இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் இன்னொரு முஸ்லிமின் மீது சாட்டிய பொறுப்பு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியம். உம்மு ஹபீபா அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய மனைவி. அவர் யாருடைய மகள் என்றால் மக்கத்து குறைஷிகளுடைய தலைவர்களில் மிக முக்கியமான ஆள் அபூ சுஃபியான் அவருடைய மகள். அபூ சுஃபியானுடைய மகள். அபூ சுஃபியான் பிந்திய காலத்தில் இஸ்லாமிற்கு வந்து விட்டார். ஆரம்ப காலத்தில் துவக்க காலத்தில் இஸ்லாமிற்கு வந்திருக்கவில்லை. மதீனாவிற்கு வந்த வேளையிலே மகளை பார்த்து விட்டு செல்லலாம் என்று மகளை பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய வீட்டுக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய வீட்டுக்கு வருகிறார். ஈமானையும் குஃப்ரையும் எப்படி எடை போட வேண்டும் என்பதை சொல்கிறீர்கள். அதற்கு ஒரு சான்று என்பதை கவனியுங்கள். பாருங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் பயன்படுத்தக்கூடிய பாய் கிடக்கு, அது அவனுடைய வீட்டுல இருக்கு. அபூ சுஃபியான் பெத்த தந்தை வருகிறார்.
உம்மு ஹபீபா பாயை சுருட்டி எடுத்து வச்சுட்டாங்க. அவங்க அதுக்கு சொன்ன காரணம் ஒரே ஒரு காரணம் தான், நீங்க ஒரு முஷ்ரிக், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இருக்கும் பாயில் உங்களை இருக்க நான் அமர்த்த சம்மதிக்க மாட்டேன். ஈமான் உறுதிப்பட்டவன் தான் சொந்த தந்தை விஷயத்தில். இயல்பாக நமக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, பொம்பளை பிள்ளைகள் பெரும்பாலும் பேரண்ட்ல பெற்றோரில் தந்தை மீது அதிகம் மையல் கொள்ளக்கூடியவர், அன்பு கொள்ளக்கூடியவர். அந்த இடத்துல ஒரு பெண் இந்த முடிவுக்கு வருகிறாள் என்றால் அவருடைய யதார்த்தத்தை பாருங்கள். இதான் கொள்கை சார்ந்தது. என்ன கொள்கை என்று வந்தால் அவர்களிடத்துல நாங்கள் நட்பு பாராட்டுவோம், உறவு பாராட்டுவோம், நெருக்கம் பாராட்டுவோம். ஆனால் கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்றால் குஃப்ர் தான் பண்றான்னு தெரியுதா, ஷிர்க் தான் பண்றான்னு தெரியுதா, அவன் வீட்டுல பொண்ணு எடுக்காத, அவன் வீட்டுக்கு பொண்ணை கொடுக்காத, அவன் வீட்டுல பொண்ணு எடுக்காத, அவன் வீட்டுக்கு பொண்ணை கொடுக்காத. ஏன் அப்படி இருந்தா நாசமாயிடும், சமுதாயம் நாசமாயிடும். இன்னைக்கு அது ரொம்ப சாதாரணமாக இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது. ஏன்னா பகை இலக்கு யார் என்பதை அறியாத ஒரு புதிய சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஏகத்துவவாதிகளுக்கு உள் இல்லை பகை. ஏனென்றால் கொள்கை ரீதியாக வர வேண்டிய பகைதான் பகை. அது கொள்கை அற்றவரிடத்தில் காட்ட வேண்டியதுதான். அப்படி ஒருவேளை நம்ம காட்டுறதா இருந்தா இன்னைக்கு உலகத்துல யாரெல்லாம் காஃபிரா இருக்கானோ, யாரெல்லாம் முஷ்ரிக்கா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பகைக்கணும்னு குர்ஆன் சொன்னா சொல்லுதுன்னு நீங்க விளங்கிக்கிடுவீங்கன்னா அது தப்பு. அதை விளங்கிக்கணும். அப்படி ஒரு வேளை இருந்திருந்தால் இன்று நீங்களும் நானும் முஸ்லிம்களாக இருந்திருக்க முடியாது. யார் ஆரம்ப காலத்துல இஸ்லாமை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தார்களோ அவர்கள் இந்த உலக காரியங்களிலே நேர்மையோடு நம்முடைய முன்னோர்களிடத்துல பழகினார்கள். அந்த நேர்மை நம்முடைய முன்னோர்களை கவர்ந்துதான் நாம் எல்லோரும் இஸ்லாமிற்கு வந்தோம். இதே நிலைதான் இன்று இஸ்லாமில் இல்லாத சகோதரர்களோடு நாம் கொள்ள வேண்டிய நட்பும் உறவும். நேர்மையா இருக்கணும், அதுல கண்ணியமா இருக்கணும். இஸ்லாம் சொன்ன அந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். ஆனால் குஃப்ருக்காக என்று அவர்கள் கொடி பிடிப்பார்கள் என்றால், குஃப்ருக்காக அவர்கள் நம்மை இஸ்லாமை விரோதிப்பார்கள் என்றால், நாமும் யாராக இருந்தாலும் விரோதிக்க வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது வலவுக்கான உலில் குர்பா, எவ்வளவு நெருக்கமான உறவாக இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி. அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நமக்கு தரப்படக்கூடிய மிக முக்கியமான படிப்பினைகளில் ஒன்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை விளங்கி பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம எல்லோரும் ஆக்கிடுவாராக. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم ذكر الحكيم. أقول ما تسمعون أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد ان محمدا عبده ورسوله داعيا الى رضوانه صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد فقد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. فإذا جاءهم أمر من الأمن أو الخوف أذاعوا به ولو ردوه إلى الرسول وإلى أولي الأمر منهم لعلمه الذين يستنبطونه منهم ولولا فضل الله عليكم ورحمته لاتبعتم الشيطان إلا قليلا. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, நிறைந்த இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மில் ஒவ்வொருவரும் கொள்கை ரீதியாக நம்மளே ஒரு ஈர்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு வந்துதான் நாம் நம்முடைய பழைய கட்டமைப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு புதிய பள்ளி கண்டு புதிய ஜமாஅத்தை உருவாக்கி புதிய அளவிலே குர்ஆனையும் சுன்னாவையும் நேர்மையாக பின்பற்ற வேண்டும் என்று. புதிய என்று நான் சொல்வது அங்கிருந்து நாம் பின்பற்றக்கூடியது பழைய குர்ஆன் சுன்னாவும். இந்த வட்டத்துக்குள் நாம் சஞ்சரிக்கிறோம் என்றால் சில வசனங்கள், சில நபிமொழிகள் அதை முறையாக உள்வாங்கி பின்பற்றக்கூடிய விதத்திலே உலகத்தில்
பலரும் பலவிதமாக பின்பற்றினாலும் நாம் அதை பின்பற்றக்கூடிய விதத்தில் சில விஷயங்களில் குறிப்பாக ஒன்றுபட்டு எல்லோரும் பின்பற்றக்கூடிய விஷயத்துல நம்முடைய புரிதலைத்தான் நம்முடைய சமூகத்திலே நம்முடைய ஜமாத்துகளுக்குள்ளே நாம் நடைமுறைப்படுத்துவோம். அப்படி இந்த ஜமாத் துவங்கிய காலம் தொட்டு இந்த பள்ளி இங்கே இடத்தில் கட்டமைக்கப்பட்டதோ சுமார் 24 ஆண்டுகளாச்சு. இதுவரையிலும் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, பிறை, அதுல அறிவிப்பு, அதற்கு பின்னால் நாம் பின்பற்றக்கூடிய வழிபாட்டு முறை என்பது சர்வதேச அளவிலே எங்கே பிறை தென்பட்டது என்ற செய்தி நமக்கு கிடைக்க பெற்றாலும் அதை பின்பற்றுவோம். அதை கொண்டு நம்முடைய நோன்புகளை, நம் மீது ஃபர்தான உபரியாக ஆக்கப்பட்ட நோன்புகளை நாம் நடைமுறைப்படுத்துவோம். அதை கொண்டுதான் நாம் விடுவோம் என்ற நிலைப்பாடு. இதில் சில காலங்களிலே சிலர் குளறுபடிகள் உள்ளே வந்தது. அதுவும் புரிதலால் ஏற்பட்டதுதான். அது சரி செய்யப்பட்டது. அதுவும் குர்ஆனை சரியாக, சுன்னாவை சரியாக விளங்கியதனால் ஏற்பட்டதுதான். நாம் ஒரு அமைப்பில், ஒரு கட்டமைப்பில், ஒரு சமூகத்தில், ஒரு ஜமாஅத்தில் உள்ளே வந்து விட்டோம் என்றால் அந்த ஜமாத்தின் தலைமை, அதனுடைய அறிஞர் பெருமக்கள், அவர்கள் இது விஷயத்திலே எதை சொல்லுகிறார்கள் என்பது மிக முக்கியம். நீங்க பிளைண்டா சில விஷயத்தை பின்பற்றிட்டு போனீங்கன்னா அதுல பல பிரச்சனைகள் ஒரு காலகட்டங்கள்ல வரும். நாம பல நேரங்கள்ல அந்த தவறை தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல முயற்சி செய்யக்கூடிய விஷயம் இது என்னன்னா, ஏதோ அவங்க செய்யறாங்க, அவங்க செஞ்சா சரியா இருக்கும், இந்த மனநிலை நமக்குள் வரக்கூடாது. நாங்க அங்கிருந்து வந்துட்டோம், இவங்களோட தான் பயணிக்கும், அதனால இவங்க கூட பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலைமை நமக்கு வரக்கூடாது. நாம் செய்வதை சரியாக தெளிவாக தெரிந்து செய்கிறோமா, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்னதன் அடிப்படையில் செயல்படுத்துகிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ 2வது நாள் ஒருத்தர் பெருநாள் கொண்டாடுறாங்க, நம்ம அவங்க கூட சண்டை போடலை, பகைமை பாராட்டலை, நாம அவங்கள இருந்து ஒரு நாளைக்கு முன்னால பெருநாள் சொல்றோம். நம்மகிட்ட ஆதாரம் இருக்கு, இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை, 20-25 வருஷமா நம்மகிட்ட பேசுனேன், குர்ஆனும் சுன்னாவுடைய சான்றுகள் நம்மிடத்துல இருக்கு. இருப்பதை கொண்டுதான் உலகத்துல எங்காவது ஒரு இடத்துல, உலகத்துல பெரிய அறிஞர்கள் பேசாத செய்தியெல்லாம் நம்ம ஒன்றும் பேசல. அல்லாமா ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசாத ஒரு சர்வதேச பிறை தத்துவத்தை நாம் பேசல. சர்வதேச பிறை தத்துவம் என்பது அவர்களெல்லாம் பேசிவிட்ட எச்சங்களை தான் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பின்பற்றுதலில் சிலர் குழப்பத்தை, குதர்க்கத்தை, சூழ்நிலை, சமூகத்தின் போக்கிற்கு தகுந்தார்கள் விதைக்கிறார்கள் அறிஞர்கள் என்ற பெயரில். அதுக்கு இன்னைக்கு சமூக ஊடகம் ரொம்ப வசதியா போச்சு. சமூக ஊடகம் இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அதுல முகப்புக்கு முன்னால வர்ற செய்தியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ரொம்ப சாதாரணமா பொதுமக்களுக்கு இருக்கின்ற, இல்லாத, சொல்ல வேண்டிய, சொல்லக்கூடாத செய்திகளை ரொம்ப ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவதூறுகள் சாதாரணமாக பரப்பப்படுது. இது உண்மையா இல்லையா, இதற்கு பின்னால உள்ள யதார்த்தம் என்ன, இது இருந்ததா இல்லையா, அப்படியெல்லாம் எதுவுமே கேள்வி இல்லாம பரப்பப்படுது. என்கிட்ட இங்க இருக்கக்கூடிய சகோதரர்ல விபரமானவர்கள் தொடர்பு கொண்டு இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க, ஒரு 2 கடிதத்தை காட்டி. ஆனால் எல்லா பக்கமும் அது விவாத பொருளாக பேசப்பட்டது, பேசப்படுகிறது, பேசப்படும், தவறில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நான் ஓப்பன தெளிவா சொல்றேன், அறிஞர்களுக்கு மத்தியில் பல விஷயங்கள் எல்லா காலங்களிலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட செய்திகளாக இருந்து கொண்டேதான் இருக்கும். எப்போ அதை ஒரு தலைமை முடிவெடுத்து தீர்வாக்கி வெளியே சொன்னதோ அதான் அமைப்பினுடைய முடிவு, அதான் இந்த ஜமாத்துடைய முடிவா இருக்க முடியும். யாரோ ஒரு சிலர் கூடி முடிவெடுத்தார்கள், எடுத்தாங்கன்னு ஒரு பேப்பர் இருக்கு, யார் கையெழுத்தாவது இருக்கா, ஏதாவது முத்திரை இருக்கா, அல்ல அதுக்கு யாராவது நாங்க தான் அதை பண்ணணும்னு சொல்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இல்ல. என்ன, அமைதியாக ஆயிரக்கணக்கான மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உள்ளே ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று குள்ளநெறித்தனமாக செயல்படும் சில குதர்க்க அரைகுறைகளால் செய்யப்படக்கூடிய வேலைகள் தான் இது. அப்படி வரும்பொழுது என்ன செய்யுது, ஒரு சமுதாயத்தை அப்படி லேச ஒரு ஆட்டி பார்க்குது. நம்ம என்ன செய்யறோம், இவங்க என்ன செய்யறாங்க, நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறோம், இவங்க என்ன நிலைப்பாட்டை சொல்ல வர்றாங்க அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் தான், குர்ஆன் சுன்னாவில் நாம சொன்னது இருக்கா இல்லையான்னு பார்த்து நீங்க பின்பற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, புதுசா மதம் உருவாகாது. இல்லைன்னா இப்ப சமீபத்தில் உருவான காதியானி மதுஹபுக்கு பிறகு
பிஜே மதுகப்புக்கு பிறகு இன்னும் வேற என்ன முத்தசிலாக்கள் மதுகப்பு இல்லாம புதுசா உருவாகிட்டே இருக்கும். எல்லா மதுகப்புக்குள்ள நம்ம தலையை கொடுக்க முடியாது. அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்? காப்பாற்ற வேண்டும். நாம் ஒரு தெளிவான கொள்கையில் யாரை விரோதிக்க வேண்டும், யாரோட நட்பு பாராட்ட வேண்டும், எந்த அறிஞர்களை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும், எந்த அறிஞர்கள் என்ற பெயரில் சொல்லியே நம்மை பிரச்சனைக்கு ஆளாக்குகிறார்கள் அவர்களை அப்புறப்படுத்தி வைக்க வேண்டும். யாரோடு இருந்தால் நம்முடைய இன்மையும் நமக்கு நன்றாக அமையும், யாரோடு இருந்தால் நம்முடைய மறுமையும் நமக்கு கசக்காமல் இனிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு மனிதன் அவருடைய ஆக நெருக்கமான ஹலீல், ஆக நெருக்கமான நண்பனின் மார்க்கத்தில் தான் இருக்க முடியும். உங்களில் யார் ஆக நெருக்கமான நண்பர் என்பதை உங்களில் ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. நான் என் நண்பர் யார் நெருக்கமா இருக்கான்னு நான் பார்க்கணும். உங்களுக்கு யார் நெருக்கமாக இருக்கிறார் என்று பாருங்க. அவன் சிந்தனை தான் உங்களோட படிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லாத பொல்லாத இருக்கிற இல்லாத எதையாவது சொன்னானா அது மண்டையில மொத்தமா ஏறி உட்கார்ந்து விடும். நான் பொது காரியங்களில் மாத்திரம் சொல்லவில்லை, மார்க்கத்தில் சொல்கிறேன், ஆதாரங்களை பின்பற்றுவதில் சொல்கிறேன். லாப நஷ்டம், சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்கும் விஷயங்கள் இருக்கின்றனவே அவைகளில் சொல்கிறேன். அதெல்லாத்தையும் கொஞ்சம் உள்வாங்கி அதற்கு தகுந்தாற் போல்தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனித்தனியா நிறுத்தி தான் மறுமையில விசாரிக்க போறோம். மறுமையில விசாரிக்க போறோம். சொன்ன வசனத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. சூரத்து நிசாவுடைய 83வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், ஃபைதா ஜாஅ அம்ரு மினல் அம்னி அவுல் ஹௌஃபி, மக்களுக்கு அபயம் தரும் ஒரு செய்தியோ அல்லது அச்சப்படுத்தும் ஒரு செய்தியோ வரும் என்றால் அதஊபிஹி, அதை கேட்ட மாத்திரத்திலே கேட்டபடியே பரப்பி விடுகிறார்கள். ஊர் ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துறான். வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் இருக்கிறதுனால ஊர் ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துறான். அந்த செய்தியுடைய உம்மத்தின் என்ன என்பது என்ன செய்யறது இல்ல, யோசிக்கிறதோ அதை பத்தி என்ன செய்யணும்னு அல்லாஹ் ஒரு சொன்னாங்களோ அதுக்கு வர்றதே இல்லை. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல நல்ல திரும்ப வழிகாட்டுறான். ரசூலி, ரசூல் உயிரோட இருக்கிற காலத்துல அந்த செய்தியை பத்தி ரசூல்கிட்ட வந்து சொல்லியிருந்தாலோ வயிலா உலில் அம்ரி மின்ஹும், வாழும் காலத்தில் அவர்களில் யார் அதிகாரத்தில் பொறுப்பில் அதை நிர்வாகம் பொதுப்பணிகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அந்த செய்தி திருப்பப்பட்டு கொண்டு வந்து அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் என்றால் அந்த செய்தியில் உள்ள யதார்த்தத்தை அவர்கள் அறிந்து இந்த சமூகத்திற்கு சொல்லுவார்கள் என்று. நீங்க அப்படித்தான் பரப்புறான். அங்க அது நடக்கு, இங்க இது நடக்கு, இங்க இவர் பண்ணிட்டாரு, அங்க அவர் பண்ணிட்டாரு, அங்க பாருங்க லெட்டர் வெளியிட்டுட்டான், இங்க பாருங்க ஒரு கூட்டம் கூடியிருக்கு, பாருங்க இதெல்லாம் அவதூறு. சொன்னாங்க அதான் அக்ஸபுல் ஹதீஸ், எண்ணம் இருக்கு இல்லையா, அது பொய்யில் ஆக உயர்ந்த பெரிய பொய், மோசமான எண்ணம். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருந்துக்கலாமா, அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு, இதெல்லாம் ஆதாரமா என்ன செய்யாது, ஆகாத எல்லா இடத்துல பாதியா மாறிடுவோம். யார்கிட்ட நீங்க கொண்டு போகணுமோ அவங்கள்ட்ட கொண்டு போய் அவங்க இது என்னன்னு சொன்னா தான் உண்மை. வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் லத்தபஅது ஷைத்தான இல்லா கலீலா, உங்களில் அநேகமானவர்கள் ஷைத்தானை பின்பற்றி கொஞ்சம் பேர் தான் தப்பிச்சிருக்க முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஷைத்தான் நம்மளை கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்கிறான். எதன் மூலம் தெரியுமா? எதன் மூலம் தெரியுமா? மதுவின் மூலம் அல்ல. ஏன்னா மது நம்ம குடிக்க மாட்டோம், போதை அல்ல, போதையில் நம்ம ஈடுபட மாட்டோம். ஆனா நம்மில் ஒவ்வொருவரை பற்றி தவறான செய்திகளை சொல்லி நன்றாக கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே பகைமையை சிண்டு முடிஞ்சு விடுறதுக்கு அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு இறையானா இந்த மாதிரி உள்ள காரியங்களை நம்ம எப்படி நடக்கணுங்கிறதுக்கு சூரத்து நிசாவுடைய 83வது வசனத்துக்கு சான்றாக அன்பிற்குள்ள கொஞ்சம் நாம் நம்மை சுயமாக பரிசோதனை பண்ண வேண்டும். அப்படி பண்ணும்பொழுதுதான் கொள்கை எது, கொள்கைக்கான ஆட்கள் யாரு, கொள்கைவாதிகளோடு பழகக்கூடிய அவசியம் என்ன, கொள்கை அறிந்த அறிஞர்களோடு நாம் கொள்ள வேண்டிய தொடர்பு என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். ஒன்று. இரண்டாவது, யாரை நாம் பகையிலக்காக ஆக்கி பகைமை பாராட்டுவது என்பதிலும் நமக்குள் ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைச்சா நம்முடைய இம்மை வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்கும், மறுமை வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, மார்க்கத்தை மார்க்கத்தின் மூலாதாரங்களை கொண்டு சரியாக விளங்கி பின்பற்றக்கூடிய மக்களாக எல்லோரையும் நம்மை படைத்த இறைவன் ஆக்கி அருள்வானாக.
اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.